வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குதுனாலே விசாரிப்பாங்க. யாராவது ஒருவராவது கேட்பார்கள். ஆனால் எல்லாரும் தாவீதை மறந்தார்கள் என்று தான் சொல்லலாம். எல்லாரும் மறந்தார்கள் என்று சொல்லும்போது தாவீது கிட்ட கேட்டா சொல்லுவார், எங்க அப்பாவே மறந்தாங்க, என் சகோதரர்களே மறந்தாச்சு, இப்படி இருக்க மற்றவர்கள் என்ன நினைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவில்லை என்று தான் சொல்லுவார். எளியவன் எல்லாராலும் மறக்கப்படுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவர்களை மறவாதவர். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் நினைவாயிருக்கிறவர். கர்த்தர் பார்ப்பார். அதை லேயாளுடைய வேதனை, வலி யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் துணையாய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதை தான் தாவீது இங்கே பிடித்து கொண்டிருக்கிறார். என் மேல் நினைவாய் இருக்கிறவர் எனக்கு துணையாகவும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரால் நாம் மறக்கப்பட்டாலும் நம்மை எப்பொழுதும் நினைக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாகவும் நம்மை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை கொண்டாடுவோம், அவரை பற்றி கொள்வோம், அவரிடத்தில் மட்டும் எதிர்பார்த்திருப்போம். கர்த்தர் நம்மை